என்னைக்குமே கோஸ்டிங் பண்ணிறாதீங்க. ஏன்னா, நீங்க ப்ராப்பரா இன்ஃபார்ம் பண்ணிருங்க. ஒவ்வொரு ப்ராசஸ்லயும் அவங்க மேனேஜருக்கு ரிப்போர்ட் பண்ண மாரி இருக்கும். வரல, வரேன் அப்படின்றத ப்ராப்பரா சொல்லிருங்க. ஏன்னா, வரலன்னு சொன்னாங்கன்னா, அந்த அடுத்த ஸ்டெப்பா எடுக்கிறதுக்கும் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எவ்வளோ தூரம் நாம்ப ஒரு இன்டர்வியூ நமக்கு கிடைக்கல அப்படின்றத ஃபீல் பண்ணுவோமோ, அது சைடு அந்த ரெக்ரூட்டர் சைட்லயும் எடுத்த நபர் வந்து வரல அப்படின்றத வந்து அந்த ப்ராசஸ்க்கும் கோ த்ரூ பண்ணுவாரு. ஸோ, என்னைக்கும் கோஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க நோ அப்படின்றத உங்க மனசுக்குள்ள முடிவு பண்ணிட்டீங்க. ஏன்னா இன்டர்னல் செக்லிஸ்ட் அதாவது நீங்க அந்த ஜாப், இந்த ஜாப்ன்றத முடிவு பண்ணி நீங்க நோ சொல்றத முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, வித்தின் ஆ இந்த டைமுக்குள்ள நீங்க ரிப்ளை பண்றதுக்கு பாருங்க. ஃபார்மலா டிக்ளைன் பண்ணுங்க. ஆல்வேஸ் வந்து இது ஒரு ஃபார்மல் லெட்டரோட மெயின்டெயின் பண்றதுன்றது ஒரு ரிட்டனா மெயின்டெயின் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாரி ஒரு ரெஸ்பெக்ட்டா இன்ஃபர்மேஷன் பண்ணுங்க. ஏன்னா, ஆ இந்த ஜாப் எனக்கு வேற பக்கம் கிடைச்சுச்சு. இல்லன்னா ஆல்ரெடி இந்த கம்பெனில நான் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். அங்கேயே நான் கன்டின்யூ பண்ண போறேன். அப்புறம் இந்த கம்பெனிய பத்தியோ, இத பத்தியோ வேற யார்ட்டயும் பத்தி இன்ஃபார்ம் பண்ணாம, டிஸ்கஷன் பண்ணாம அப்படியே விடுறதுன்றது ரொம்ப நல்லது. ஏன்னா, ஆ இன்னொரு நபர் வந்து இந்த ஜாப்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அவருக்கு அந்த ஆஃபர் பண்றதுக்கும், அந்த ப்ராசஸ் பண்றதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். உங்களுக்கு தான் வேண்டாம். மேபி உங்கள மாரி இன்னொரு கேண்டிடேட் வந்து ரொம்ப நாள் அதுக்காக ஒர்க் பண்ணியிருந்திருக்கலாம். அவர் வந்து அந்த கேண்டிடேட்ட அ அந்த ஜாபுக்காக எடுத்துக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அது சீக்கிரமும் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்க வந்து ஒரு டைம் எடுத்திருந்தீங்க அப்படின்னா, அவரும் டிலே பண்ணி, வெயிட் பண்ணி அவரும் கஷ்டப்பட்டு இருந்திருப்பாரு. அதையும் யோசிச்சுக்கங்க. இனிமே அத ஃபேஸ் பண்ண பழகிக்கங்க. சம்டைம்ஸ் வந்து எல்லாமே நம்ம ப்ரொஃபஷனலா நடந்திருப்போம். ஹோல் இன்டர்வியூ ப்ராசஸ்லயுமே ப்ரொஃபஷனலா நடந்திருப்போம். அந்த டைம்ல என்ன பண்ணுவோம்னா, அப்படியே எதுவுமே சொல்லாம அப்படியே ரிப்ளை பண்ணாம விட்டுருப்போம். இல்ல வரேன்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணாம இருந்திருப்போம். இல்ல வரமா வரலையான்றத கிளியரா சொல்லாம வந்திருப்போம். ஸோ ஜஸ்ட் அத ஃபேஸ் பண்ணுங்க, அக்செப்ட் பண்ணுங்க. இல்ல நோ அத வந்து நோன்றத சொல்றதுக்கு நம்மட்ட ஸ்ட்ரென்த்த வர வச்சுட்டு நோ சொல்லிருங்க.